நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. காலச்சக்கரத்தினுடைய 11வது லக்னமாக அமைந்திருக்கிற இந்த கும்ப லக்னத்தை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். கும்ப லக்ன அன்பர்கள், கும்ப ராசி அன்பர்கள் சனி பகவானுடைய ஆசியையும் அருளாசியையும் பெற்றவர்கள். இந்த கும்ப லக்ன அன்பர்கள் காலச்சக்கரத்தினுடைய 11வது லக்னமாக அமைகிறது, 10வது லக்னமாக அமைகிறது. எனவே வெற்றியாளர்கள் என்று சொன்னால் இந்த கும்ப லக்ன நண்பர்களை சொல்லலாம். வாழ்விலே எந்த நிலையில் இருந்தாலும் சறுக்கி விழுந்தாலும் கூட அவர்கள் மீண்டும் நிமிர்ந்து நின்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இந்த கும்ப லக்ன அன்பர்கள் பெறுவார்கள். குடத்திலே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு என்று சொல்வார்கள். குடத்துக்குள் இருக்கின்ற விளக்கு இந்த கும்ப லக்னம் என்று சொல்வார்கள். இந்த கும்பம் என்பது ஒரு குடம். அந்த குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு என்று சொல்வார்கள். அந்த விளக்கு என்பது வெளியில் தெரியாது. உங்களுடைய ஆற்றலும் அறிவாற்றலும் உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களும் யாருக்கும் வெளியில் தெரியாது. ஆனால் உங்களுடைய மனம் என்பது சதா சிந்தனைகள் பூரா தொழில் சம்பந்தமாகவே இருக்கும். குடும்பத்தோடும் உங்களுடைய உறவுகளோடும் நீங்கள் பிணைந்து இருப்பீர்கள். குடும்பத்தோடு சற்று பாசம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்திற்காக உழைப்பதற்கு நீங்கள் மிகுந்த பிரயாசனம் எடுத்துக்கொள்வீர்கள். குடும்பமே கோவில் என்று நினைக்கக்கூடிய லக்கினங்களிலே முதன்மையானது கும்ப லக்னம். இந்த கும்ப லக்ன நண்பர்கள் குடும்பம்தான் தெய்வம் என்று வாழ்வார்கள். எனவே தொழில் ஸ்தானம் என்று சொன்னால் வேலைதான் என்னுடைய முதல் கடமை என்று சொல்வார்கள். வேலைக்கு செல்வது, வேலை வாங்குவது, வேலையிலே உயர்வு பெறுவது, இந்த 3 விஷயங்களிலும் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். எனவே இந்த சனி பகவான் என்று சொன்னாலே தொழிலுக்குரியவர். இந்த கும்ப லக்ன அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. வேலை செய்கிறார்கள், சூழ்நிலை காரணமாக லேபராக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அதிலே மிகப்பெரிய பதவியிலே உயர்வை பெறுவார்கள். இந்த சனி பகவானுடைய இருக்கும் இடத்திலே குரு பகவானுடைய தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் ஏற்பட்டால் இவர்களைப் போல அரசு உயர் அதிகாரிகளாகவோ அல்லது தனியார் துறையிலே உயர் அதிகாரிகளாகவோ வருவதற்குண்டான சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு உண்டு. நிறைய அதிகாரிகள் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களை நான் கண்டிருக்கிறேன். கும்பலக்கணம் என்பது மிகப்பெரிய உயர்வை சொல்லக்கூடிய ஒரு லக்னமாக, 11ஆம் பாவத்தை சொல்லக்கூடிய ஒரு லக்னமாக அமைந்திருக்கிறது. இந்த 11வது லக்னம் என்பது வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு லக்னம். நீங்கள் யாரை சந்தித்தாலும் உங்களுடைய துணை அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் வெற்றியாளர்கள். நீங்கள் வெற்றியாளர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களும் வெற்றியாளர்கள். உங்கள் கரங்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏணிப்படிகளை ஏறி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏணிப்படியாக நீங்கள் இருப்பீர்கள் பல பேருக்கு என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதே போல இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே நீங்கள் தான தர்மங்கள் செய்வதிலே மனம் ஈடுபடும். ஆனால் அந்த தான தர்மங்கள் செய்வதிலே தயக்கம் இல்லாமல் நீங்கள் உடனுக்குடன் செய்து விட வேண்டும். நிறைய தான தர்மங்களை ஏழை பெருமக்களுக்கு செய்யுங்கள், முடியாதவர்களுக்கு செய்யுங்கள், கொஞ்சம் உடல் ஊனமற்றவர்களுக்கு செய்யுங்கள். சனி பகவானை கொண்ட மகர லக்னத்தை போலவே நீங்களும் தடுமாறுவர்களுக்கு நீங்கள் தடம் காட்டுங்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு உயரும். அதே போல இந்த கும்பலக்ன அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 8ஆம் நம்பர்ல பிறந்தவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. 8ஆம் நம்பர்ல பிறந்துட்டாங்க, 17ஆம் தேதி பிறந்துட்டாங்க, 26ஆம் தேதி பிறந்துட்டாங்கன்னு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட பயப்பட கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த 8ஆம் நம்பரை ஆளக்கூடிய கிரகம் சனி பகவான். இந்த 8ஆம் நம்பர் என்று யாருக்கு சிரமங்களை கொடுக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு சிரமத்தை கொடுக்காமல் உங்களை வாழ்வில் முன்னேற்றிவிடும். 8ஐ கண்டு பயப்படாதவர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை என்பதை சொல்கிறேன். 8ஆம் நம்பர் என்பது உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும். எனவே 8ஆம் நம்பரிலே பிறந்த அன்பர்கள் 8ஆம் நம்பரை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம், பயம் கொள்ள தேவையில்லை. எனவே 8ஆம் நம்பர் என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான லக்னத்திலே நீங்கள் தான். 8ஆம் நம்பரிலே பிறந்தவர்கள் எல்லாம் இந்த கும்பலக்கணமும் 8ஆம் நம்பரும் இணைந்து விட்டால், சனியோடு குருவும் இணைந்து விட்டால் நீங்கள் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய செல்வந்தர்கள் சொல்லக்கூடியவங்க 8ஆம் நம்பருடைய தொடர்பு கொண்டவர்கள். நாட்டை ஆளக்கூடியதுல முதன்மை பெற்றவர்கள்னா 8ஆம் நம்பரோடு தொடர்பு இருக்கும். ஏதாவது ஒரு 8ஆம் தேதியோ கும்ப லக்கணமோ சனியின் குருவும் பார்வையோ சனியினுடைய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளியோ இப்படி சிறப்புகள் அமையும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட பொதுவாகவே இந்த 8ஆம் தேதியும் 8ம் கும்பமும் மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும் என்று சொல்லி நீங்கள் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபத்தை கால பைரவர் கோவிலிலே அந்தி மாலையில 6 மணிக்கு மேல் இருள் சூழ்கின்ற வேளையிலே நீங்கள் அந்த கால பைரவர் சன்னதியிலே ஒளி விளக்கு ஏற்றி அங்கே தீபமேற்றி வழிபட உங்களுடைய வாழ்வை மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை அந்த கால பைரவர் வழங்குவார், சனி பகவான் வழங்குவார் என்று சொல்லி
அடுத்த காணொளியிலே அடுத்த லக்னத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.